ஹலோ மக்களே, ஜானகி ரகுராம் செம ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு. லிங்கமும் புவனேஸ்வரி பிளான் படியே சாருவை எரிக்கிறதுக்காண்டி எல்லா வேலைகளும் செய்துட்ருக்காங்க. கரெக்ட் டைமில் மாயாவும் அதிகாரிகளோட வந்து அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்படி ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செய்ய தொடங்குறாங்க. அங்கே உள்ளவங்களும் வந்து நம்ம மாயா லாயர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் நினச்ச மாதிரியே இது கொலை தான். அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் யாரோ முக்கி கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொன்ன உடனே அதுக்காக ஸ்பெஷலாட்டு ஒரு அதிகாரியை நியமிக்கிறாங்க. முத்து செல்வன் சொல்லிட்டு செம அதிரடியாட்டு எல்லாரும் சேர்ந்த மாதிரி உண்மைகளை நிரூபிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு வழி அந்த பிரேஸ்லெட் எடுத்துட்டு புவனேஸ்வரியை நெருங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சாருவோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தான், நாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு செம அதிரடியா எல்லா பிளானுமே பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு வழியா ரகுராம் சீனு மேல எந்த தப்பும் இல்லை நிரூபிக்கப்படுது. லிங்கம் புவனேஸ்வரி சரியா வெளுத்து வாங்குறாங்க. செமையாவே இருந்துச்சு அது சீன் எல்லாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மாயாவும் லாயரும் எப்படியாவது சாருவை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. லிங்கமும் புவனேஸ்வரி கேட் சொன்ன மாதிரியே சரி ஃபாஸ்டாகிட்டு சாருவோடதை வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறாங்க. புவனேஸ்வரியும் நீ பண்ணுறது சரிதான் லிங்கம், கண்டிப்பாக இந்த மாயா சும்மா விட மாட்டா, எப்படியாவது அந்த ரகுராமுக்கு சாதகமாக எல்லாத்தையும் அமைச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது அதிகாரிகள் எல்லாத்தையும் நியமித்து கண்டிப்பாக சாருவோட நிலைமைக்கு ரகுராம் காரணம் இல்லைங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிடுவா. நீ செய்கிறது எல்லாமே சரிதான் இல்லைங்கோ, சீக்கிரம் ஆக வேண்டிய காரியத்தை பாருன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் மகாலிங்கத்திட்ட சொல்கிறாங்க. லிங்கமும் ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. சாருவை நம்ம எப்படியெல்லாம் வளர்த்தோம், இந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த சின்ன வயசில் உனக்கு வரும்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலையே சாருமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அந்த சீன் கொஞ்சம் செம எமோஷ்னலாகவே இருந்துச்சு. லிங்கம் அப்படியே நம்ம சாரோட ஃபேஸை மூடிட்டு அந்த இடத்துல எரிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. கரெக்டாட்டு அந்த இடத்துல நம்ம மாயாவும் அதிகாரிகளோட வந்து நிற்கிறாங்க. இதை புவனேஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியே அதிர்ச்சியாகி என்னாச்சு, எதுக்கு இந்த மாயா இப்போ தேவையில்லாமல் இந்த அதிகாரிகளை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா, ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது கரெக்டாட்டு மாயாவும் நிறுத்துங்க, இவங்களெல்லாம் எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே லிங்கமும் என்னோட பொண்ணு என் இஷ்டப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் அதெல்லாம் நிறைவேற்றுற மாதிரி எல்லா அதிகாரிகளும் வந்து கோர்ட்டிலேருந்து ஆர்டர் வந்திருக்கு, இதை திருப்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும், எங்களுக்கு இதில் சந்தேகம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே லிங்கமும் தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க. இல்லை, என்னோட பொண்ணுக்கு தான் ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சுல, அதுக்கப்புறமா மறுபடியும் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வேலைகள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதிகாரிகளும் கோர்ட்ஸ்லேருந்து வந்த ஆர்டர் தான், அதுபடி தான் நடக்கணும், அதை மீறி நடத்திங்கன்னா அதுக்கப்புறமா உங்கள் மேலே நான் ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரிகளும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட புவனேஸ்வரியும் பாசுபதி என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, நிம்மதியாக அந்த பொண்ணுக்கு சடங்குகள்லாம் செய்யக்கூட விட மாட்டீங்களா, அவங்க அப்பா ஆசைப்படி அதை எரிக்கட்டுமே அப்படின்னு சொல்லும்போது இல்லை சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் சாரு அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிடறாங்க. அப்படி அந்த இடத்துல வந்து லாயரும் மாயாவும் சரி எங்களுக்கு ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை ட்ரை பண்ணுறாங்க. மாயாவும் அதிகாரிகள்கிட்ட வந்து சார் இந்த கேஸில் எங்களுக்கு ரொம்பவே சந்தேகம் இருக்குது, அதனால் கரெக்டான ரிப்போர்ட்டை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம், நீங்கள் பண்ணுறதை பொறுத்து தான் எங்கள் பெரியப்பா சீனு மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு மாயாவும் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கேற்ற ப்ரொசீஜர் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே மகாலிங்கம் எல்லாரும் அந்த இடத்துல வராங்க. புவனேஸ்வரி மாயா கிட்ட வந்து ஏ மாயா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நீ பண்றது எதுவுமே தேவையில்லாத வேலை, அதான் சூசைடு, அது மட்டும் இல்லாம அதுக்கு காரணம் ரகுராம் தான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் செய்யாதுன்னு எவ்வளோ சொன்னாலும் மாயா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. கரெக்டாட்டு எல்லாத்தையும் முடிச்ச பிறகு வெளியில் வந்து சொல்கிறாங்க. நம்ம மாயா அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு சார், ரிப்போர்ட் வந்துச்சான்னு கேட்கும்போது ஆமாம், நீங்கள் யோசித்தது எல்லாமே சரிதான், இது கண்டிப்பாக சூசைடு இல்லை, கொலை தான், அது மட்டும் இல்லாமல் இவங்க தூக்கு போட்டு சாகவே இல்லை, யாரும் இவங்களை தண்ணியில் தள்ளி விட்ட மாதிரி தான் இருக்குது, நீங்கள் சந்தேகப்பட்டது எல்லாமே சரிதான், நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அவங்க புடவை எல்லாமே நனைஞ்சிருந்ததுன்னு, நாங்கள் ரிப்போர்ட் படி எல்லாமே கரெக்டாக இந்த டாக்குமெண்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை மாயா கிட்ட கொடுத்துட்றாங்க.
சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட புவனேஸ்வரி எதிர்பார்க்கல. அந்த இடத்துல அப்படியே ரொம்பவே ஆடி போயிடுறாங்க. மாயாவும் புவனேஸ்வரி கிட்ட என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியில் வரதான் போகுது, அன்னைக்கு உனக்கு இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரியை பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரியும் லிங்கத்திட்ட லிங்கம் பார்த்தியா, அவங்களுக்கு சாதகமாக எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க, அவங்க எல்லாம் செல்வாக்கு உள்ளவங்கல்ல, எல்லாம் பணம் கொடுத்தா அவங்க பாட்டு ரெடி பண்ணிடுவாங்க, நீ இதெல்லாம் நம்பவே செய்யாத, என்னதான் இருந்தாலும் உன்னோட பொண்ணுக்கு நிலைமை காரணமான அந்த ரகுராம் சீனுவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது லிங்கமும் அந்த இடத்துல குழம்பி போய் சரி புவனேஸ்வரி அம்மா சொன்னால் கரெக்டாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதே நம்பிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவும் அதிரடியாக அந்த இடத்துல சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அது கொலை தானே நிரூபணம் ஆயிட்டுன்னு சொன்ன உடனே அதுக்காக ஒரு ஸ்பெஷல் அதிகாரியை நியமிக்கிறாங்க முத்து செல்வன் சொல்லிட்டு. அவங்க செம அதிரடியாக எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது லிங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு யாருக்கா மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக ரகுராமா தான் இருக்கும், என் பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க, எப்படியாவது என்னோட பொண்ணுக்கோ சீனுக்கோ தான் மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொன்னாங்க, கடைசி நேரத்தில் மாயாவோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு என் பொண்ணை கொலை பண்ணது கண்டிப்பாக ரகுராமா தான் இருக்கும், அவள் லெட்டர் வேற எழுதி வச்சுட்டு இப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே லிங்கம் புலம்பி தள்ளுறாங்க. அப்படியே அந்த அதிகாரிகளும் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்த பிறகு ஒரு சந்தேகம் வருது, இந்த பிரேஸ்லெட் யார் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பல கோணத்துல யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாட்டி என்னைக்கு தான் இந்த கேஸ் நல்லபடியா முடியுமோ, என்னைக்கு தான் ரகுராம் வீட்டுக்குள்ள வருவாங்களோன்னு ரொம்பவே சோகமா இருந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல லாயரும் மாயாவும் கரெக்டா அந்த வீட்டுக்குள்ள வராங்க. நம்ம மாயாவும் லாயரும் சேர்ந்து ஜானகி கிட்ட நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, இது கோலதான்னு ரிப்போர்ட் வந்திருக்கு, அதே சமயத்துல இதை விசாரிக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் அதிகாரியை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த இடத்துல முத்துசெல்வன் செம மாசம் என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகின உடனே ஜானகி கிட்ட குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே அவங்க விசாரணையை தொடங்குறாங்க. அப்படியே அந்த இடத்துல என்ன ரகுராம் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு எல்லா விசாரணையும் தொடங்குறாங்க. கண்டிப்பாக அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, அதே மாதிரி மேரேஜ் ஆன டைம்ல எல்லாம் என்ன சம்பவங்கள் நடந்ததுன்னு கேட்கும்போது ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அந்த அதிகாரி நோட் பண்ணிடுறாங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, இதுக்கு பின்னாடி யாருக்கு சூழ்ச்சி இருந்தாலும் அதை நான் கண்டுபிடிச்சே ஆகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. மாயா லாயர் அந்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு சரியான ஆதாரம் கிடைக்குது. இந்த பிரேஸ்லெட்டும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு எவிடன்ஸும் கிடைச்ச உடனே நம்ம அதிகாரிகள் கண்டிப்பாக இது புவனேஸ்வரோட வேலையாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அந்த இடத்துக்கே போகிறாங்க. அதிகாரிகள் இந்த வீட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்காத புவனேஸ்வரி அந்த இடத்துல அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, எதுக்கு இப்போ இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த அதிகாரியும் புவனேஸ்வரி கிட்ட இந்த பிரேஸ்லெட் யாரோடதுன்னு தெரியுதா அப்படின்னு கேட்ட உடனே புவனேஸ்வரி ஆடி போயிடுறாங்க. என்ன எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, எதுக்கு தேவையில்லாமல் என்ன சந்தேகப்படுறீங்க, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது யாருக்கு பிரேஸ்லெட்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட புவனேஸ்வரி எதிர்பார்க்கல. சரின்னு சொல்லிட்டு சமாளித்தாலும் நம்ம அதிகாரிகள் விடுற மாதிரி இல்லை, எங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு பின்னாடி உங்கள் சூழ்ச்சி தான் இருக்குன்னு சொல்லிட்டு செம அதிரடியாக அந்த இடத்துல களத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உண்மைகளை தெரிஞ்ச லிங்கம் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இத்தனை நாளாக உன்னை நான் நம்பிட்டே இருந்தேன், நீ தான் எல்லாத்துக்குமே காரணம்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன்னோட சுயநலத்துக்காக என்னோட பொண்ணை இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு லிங்கம் புவனேஸ்வரி பசுபதிக்கு எதிராக செமையாக அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. அதிரடியாக இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம்.